Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சிஎஸ்சிஆர் நெட், பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி எல்லாருக்குமே நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த 2-3 நாளா நிறைய பேர் எனக்கு இது ஒரு பேப்பர் கட்டிங் அனுப்பி இதுல என்ன மேடம் டிஎன் செட் வந்து எக்ஸாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட டிஎன் செட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது. 2018 ஒரு தடவை எக்ஸாம் நடத்தினாங்க. அதனால 17 நடத்தினாங்க, 18 நடத்தினாங்க. அதுக்கு பிறகு கடந்த 5 வருடங்களாக இந்த எக்ஸாம் நடக்கவே இல்லை. இந்த தடவை நடக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு ஒரு ஹோப் ஏற்படுற அளவில் ஒரு பேப்பர் கட்டிங் நிறைய நடமாடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த பேப்பர் கட்டிங்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டியில இருந்து இந்த எக்ஸாம் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா நடத்துறதுக்கான ஒரு டெண்டர் தான் அது. அந்த டெண்டர் கேட்டு பேப்பர்ல ஆட் வந்திருக்கு. அப்ப எம்எஸ் யூனிவர்சிட்டில இருந்து இப்படி டெண்டர் கேட்கறாங்கன்னா, ஒருவேளை அடுத்து வந்து டிஎன் செட்டை எம்எஸ் யூனிவர்சிட்டில இருந்து நடத்துவாங்க, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டில இருந்து நடத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கையும், அதை as soon as possible நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற இன்னொரு நம்பிக்கையும் சேர்ந்து நம்மளுக்கு அந்த பேப்பர் கட்டிங்லேருந்து கிடைக்குது. உங்களே மாதிரி எனக்கும் ஒருவேளை எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் எப்போ எக்ஸாம் நடக்கும், எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எதுவுமே என்னால் கிளியராக சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. இப்போ உடனே வரலாம், இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் இந்த டிஎன் செட்டுக்கான ப்ரிப்ரேஷன் கடந்த 5 வருடங்களாக நடக்கலை. ஒருவேளை நீங்கள் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களால் கிளியர் பண்ண முடியலைன்னா இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்காக இப்பவே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களால் எக்ஸாம் வரும்போது ஈஸியாக அதை ஃபேஸ் பண்ண முடியும். சிலபஸ் வழக்கம் போல ஹெவியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சிஎஸ்சிஆர் நெட்டுக்கான கம்ப்ளீட் கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஓடிஇ, பிடிஇ, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்கும் டீட்டெயில்டாக நோட்ஸ் ரெடி பண்ணி ஒரு 15 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். இந்த சிஎஸ்சிஆர் நெட் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சிஎஸ்சிஆர் நெட் கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்கள ஒருவேளை டிஎன் செட் நோட்டிஃபிகேஷன் வர்ற அன்னைக்கு அந்த கிளாஸில் அப்படியே நான் கன்வெர்ட் பண்ணிக்குவேன். நீங்கள் சிஎஸ்சிஆர் நெட்லேருந்து அப்படியே நீங்கள் என்ன செய்துக்கலாம், டிஎன் செட்டுக்கு மாறிக்கலாம். அதனால் ஒரு ப்ரிப்ரேஷனுமே இல்லாமல் அமைதியாக வெறுமையாக இருக்கிறத விட ஏதாவது ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்மளால் இதில் பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டு, பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, என்ஜினியரிங் டிஆர்பி எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ், ஆல்மோஸ்ட் சேம் அப்ரோச், ஆல்மோஸ்ட் சேம் புக் ரெஃபரன்ஸ் புக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷனும் கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும், ஏறக்குறைய ஒன்று போல தான் இருக்கும். அதனால இப்போவே இருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதில் எந்த எக்ஸாம் வந்தாலும் உங்களால் இம்மீடியட்டாக என்ன செய்ய முடியும், அப்பியர் ஆக முடியும். ஒருவேளை என்ஜினியரிங் டிஆர்பி வரதா இருந்தால் நம்ம அதுக்கு முன்னால் செட்டோ சிஎஸ்சிஆர் நெட்டோ கிளியர் பண்ணி வச்சுட்டா தான் நம்மளால் என்ஜினியரிங் டிஆர்பியை ஃபேஸ் பண்ணவே முடியும். அதனால இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் எந்த கிளாஸ் வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், எந்த கிளாஸ்ல வேணாலும் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருங்க. செட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சுன்னா நான் உங்களை டிஎன் செட்டு கிளாஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவேன். இல்லாட்டாலும் இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்ஸுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை எது வேணாலும் ஜாயின் பண்ணி எக்ஸாம் டிஎன் செட்டு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறத யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. நாளைக்கு வந்துடும், நாளை கழிச்சு வந்துடும், 6 மாதம் கழிச்சு வந்துடும், எதுவுமே உறுதி இல்லை. நடுவில் ஒரு எலெக்ஷன் வேற இருக்குது. அதனால எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் பிப்ரவரியிலே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம பிப்ரவரியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வரல அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். மழைக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன். வருண பகவானது மழையே இல்லை, ரொம்ப பயங்கரமான கடுமையான வறட்சி. எல்லாரும் என்ன செய்யறது, மழை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில வருத்தத்துலேயே இருந்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் தொடர்ந்து உழுதுகிட்டே இருக்காரு. இப்படி மழையே இல்லை, உனக்கு மட்டும் என்ன, எதுக்கு இப்படி போட்டு நிலத்தை உழுதுகிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவருக்கு இது பண்ணுறாங்க.
அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த உள்ற வேலை, இந்த உள்றதுக்கு மறந்து போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ இறைவனுக்கு அது கேட்குது. ஆமாம், நம்மளும் மழையை வருண பகவானுக்கு கேட்குது, நாமளும் மழை பெய்யாமலே இருந்தால் நம்மளுக்கு மழையை எப்படி பெய்ய வைக்கணும் அப்படிங்கிறது மறந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த விவசாயி எவ்வளவு நம்பிக்கையோட மழை வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரோ, அதே மாதிரி நாமளும் எக்ஸாம்ஸ் நிச்சயமாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எப்போவுமே படிச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா சப்ஜெக்ட் நிச்சயமாக மறந்து போயிடும். அதுதான் உண்மை. அதனால் சிஎஸ்ஐஆர் நெட்டாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சிஎஸ்ஐஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணீங்க, கரெக்டான ஒரு கைடன்ஸோட ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் அதையும் அச்சீவ் பண்ண முடியும். அது ஒன்றும் 8வது உயரத்துலலாம் கிடையாது. அது வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்ஸை ஓவர் கம் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனம் கொடுத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்டையும் உங்களால் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதனால என்னவா இருந்தாலும் டிலே பண்ணாதீங்க, இப்போவே இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சுதான் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரதா இருந்தால் கூட நம்ம அப்போ ஃபுல் ஃபில்ஜாக தயாராக இருக்க முடியும். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.